ஓகே, இப்போ வந்து நம்ம Honor 8 Lite ஃபோனுக்கு பேக் டோர் அண்டு பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது பார்ப்போம். இது ஆல்ரெடி பேக் டோர் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டேன். பேட்ரி ரொம்ப வீக் ஆகி அதில் கொஞ்சம் ஸ்மெல்ஸ்லாம் பேட் ஸ்மெல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுன்னா பேட்ரி ஃபால்ட்டுன்னு அர்த்தம். புது பேட்ரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஒவ்வொரு கடையை பொறுத்து ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுது. எனக்கு இது 550 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஒவ்வொரு கடையும் ஒரு மாதிரி ப்ராஃபிட் வச்சு பண்ணுறாங்க. ஒரிஜினல் என்ன ரேட்டுன்னு தெரியல எனக்கு, அது ஷோரூமில் கொடுத்ததுன்னு தெரியும். ஓகே, அதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். இது வந்து கடையில் நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். என் கையில் இப்போ ஃபோனில் நல்லா இப்போ வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சார்ஜ் வைக்க பார்த்து பர்சன்டேஜ் கூடுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பேட்டரி நல்லா இருக்கு மட்டும் அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேக் டோரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கோல்டு கிடைக்கல, ஒயிட்டு தான் கிடச்சிது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பேட்ரி பர்சன்டேஜ் வந்து 88 இருக்குது. பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏற போகுது. 88. ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவ் பண்ணிச்சிட்டேன். கோல்டு கலர் தான் இருந்தது கிளாஸ், பட் இப்போ நமக்கு கிடச்சது ஒயிட் தான். இந்த மாதிரி ஃபோனு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண நல்லது. இல்லாட்டி இது வந்து அடிக்கடி உடஞ்சிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். 88 இருக்குது. ஒரு 1 or 2% இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம பேட்ரி வாங்குகிற இடத்துலேயே இருந்து செக் பண்ணி வாங்கினா நமக்கு நல்லது. ஏன்னா பேட்ரிக்கு மேக்ஸிமம் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பற்றி செக் பண்ணி பார்ப்போம். இதில் டிஸ்பிளேவும் சேர்ந்து போயிருந்தது. அதை நான் மாற்றினேன், பட் அது சேனலில் போடலை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எயிட்டி 89 ஆயிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால் ஒரு பர்சன்டேஜ் ஏறினதில்லை.
ஏறினதை கணக்கில் வச்சுட்டு இது ஓகே பேட்டரி நல்லாயிருக்குன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ பேக்கில் பேஸ்ட்டு இல்லாட்டி ஏதாவது டேப் இருந்தாலும் போதும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்பிளே ஓட்டுறதுக்குரிய டேப் தான், சாரி டிஸ்பிளே ஓட்டுறதுக்குரிய கம்மு சும்மா லேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் யூஸ் பண்ணால் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, ஓகே 90% ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பேட்ரி ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கட் பண்ணி வைக்கணும். கம் அதில் இருக்குது. ஸோ
ஃப்ளாஷ் லைட் லென்ஸு பழைய கிளாஸில் மிஸ் ஆச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, இப்போதைக்கு இது பண்ணால் போதும். ஓகே, கவரில் மாட்டிச்சு, பட் திரும்பி எடுத்தாச்சு. ஓகே, இது ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா பேட்ரி வந்து எனக்கு புதுசாக போட்டிருக்காங்க. ரப்பர் பேண்டு வச்சு போட்டு மேட்ச் பண்ணி கொஞ்ச நாளைக்கு ஓட்டிட்டேன். ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வீடியோ. லைட் பேட்டரி சேஞ்ச் அண்ட் கிரிட் சேஞ்ச்.